வணக்கம் நண்பர்களே, பிஎஸ்கே குக்கிங் சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் செய்ய இருப்பது செட்டிநாடு மட்டன் கிரேவி. இதற்கு நாங்கள் 1/4 கிலோ மட்டன் எடுத்துக்கொண்டோம். நன்கு அலசி குக்கரில் எடுத்துக்கொண்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொள்ள வேண்டும். 20 பல் சின்ன வெங்காயம் உரித்து வைத்துக்கொண்டு அதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு தக்காளி நறுக்கியதை சேர்த்து கொள்ள வேண்டும். பின்பு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள வேண்டும். ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து கொள்ள வேண்டும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் நன்கு கலந்து குக்கரை அடுப்பில் வைத்து மூடி போட்டு 5 முதல் 6 விசில்கள் வரை விட்டு மட்டன் வெந்திருக்குதா என்று பார்த்து பின்பு சீரகம், சோம்பு, இலை, மிளகாய், முந்திரி, மிளகு இவை அனைத்தையும் எடுத்து கடாயில் முதலில் சீரகம், பின்பு சோம்பு போட்டு வதக்கி ஒன்றின் பின் ஒன்றாக சேர்த்து அனைத்தையும் வறுவல் வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கூடவே தேங்காய் நறுக்கியது சேர்த்து வதக்கி கொள்ள வேண்டும். அதற்குள்ளாக நமது மட்டன் 5 முதல் 6 விசில் வெந்து கொண்டிருக்கின்றது. நன்கு வதங்கியவுடன் எடுத்து ஆற வைத்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைத்து கொள்ள வேண்டும். இந்த பதம் இருந்தால் கிரேவியாக இருக்கும். இப்போது விசில் மூடியை எடுத்து மட்டன் வெந்ததா என்று சரிபார்த்து நாம் அரைத்து வைத்திருக்கும் இந்த மசாலாவை அதனுடன் சேர்த்து நன்கு கிளறி விட்டு அடுப்பை பற்ற வைத்து நன்கு கிளறி விட்டு ஒரு கொதி வந்தவுடன் கடாயில் தேவையான அளவு ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து சிறிது சீரகம், எண்ணெய் காய்ந்தவுடன் சிறிது சீரகம், சிறிது கடுகு, இலை, சீரகம், கடுகு, இலை, கடுகு பொரிந்தவுடன் இந்த தாளிப்பை நாம் கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை நாம் குக்கரில் கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த கிரேவியில் தாளித்து விட வேண்டும். பின்பு கொத்தமல்லி சேர்த்து சிறிது கொதி வந்தவுடன் நமது மட்டன் கிரேவி தயார் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, சாப்பிட்டு மகிழலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.